கங்கை கரையில் ஒருத்தர் குளிக்க போகிறாரு. அவர் எந்தவித பாவமும் செய்யாத ஒரு முனிவர். அங்கே அவர் குளிக்க போகும்போது ஒருத்தர், மாதா கங்கை, என் பாவத்தை நான் போக்கிக்கின்னு காத்தருளு அப்படின்னு சொல்லி ஸ்மரணா ஸ்மரணான்னு 3 முறை அவர் தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த கங்கையில் குளித்தோம்னா நமக்கும் இவருடைய பாவம் வந்து சேருமான்னு அந்த முனிவர் நினச்சிக்கிட்டு கரைக்கு வந்துடுறாரு. அப்போ அங்கே வந்த ஒரு பெண்மணி, ஏன்பா நீ குளிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இங்கே குளித்தா எல்லா பாவம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா, இந்த நீர் இங்கே பாவம் இதில் இருக்காது, அவர் குளித்தாலும் இந்த நீர் கடலுக்கு போயிடும், நீ அங்கே போய் உன்னுடைய விளக்கத்தை கேளுன்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணி. அந்த முனிவர் கடற்கரையில் போய் உட்காந்து தவம் செய்கிறாரு. அப்போ கடற்கரை தோன்றி, நான் வந்து இங்கே என்னுடைய பாவத்தை தான் நான் எதுவும் இங்கே சேர்த்து வச்சுக்கிறது இல்லை, இங்கே வந்த நீர் சூரிய ஒளிப்பட்டு ஆவியாகி மேலே போயிடும், என்கிட்ட பாவம் இல்லைப்பா, நீ சூரியனை போய் கேளுன்றாங்க. அப்போ சூரியனை தான் பாவம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியனை நோக்கி அவர் தவம் இருக்கார். அப்போ சூரிய பகவான் தோன்றி, என்கிட்ட எந்த பாவமும் இல்லைப்பா, நான் இங்கே வந்த ஆவியாகி வந்ததை மேகங்களாக அதை மாற்றி கீழே பிரபஞ்ச காலத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு சூரிய தேவன் சொல்கிறாரு. அந்த மேகத்தை நோக்கி அவர் தவம் இருக்கும் பொழுது மேகங்கள் சொல்லுது, என்கிட்ட நல்ல பதிவுகள் உள்ள மேகங்கள் எல்லாம் வெண்ணிறமாக இருக்கும், தீய பதிவுகள் உள்ளது கருமையங்களாக மாறி அது மறுபடியும் குளிர்ந்த நீராகி கீழே மறுபடியும் நிலத்துக்கு போகும், நிலம்தான் அது உங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. பூமாதேவியை நினைத்து அவர் தவம் பண்ணும்போது, இல்லைப்பா, என்கிட்ட வந்த நீர் செடி கொடி மரம் 6 அறிவு உள்ள மனிதன் வர நான் அவங்களுடைய பசிப்பினியை போக்கிடும் அந்த நீர் அதுக்கு கொடுத்துருவேன், அது என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னு பூமாதேவி சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த நீர் எங்கே தான் போகுது, நதி நீரில் தான் போய் தான் போகுது அப்படிங்கிறாங்க. அவர் மறுபடியும் நதி நீர்கிட்ட வந்து எங்கே இருக்குது அந்த பாவம்னு கேட்கும்போது, ஏற்கனவே முதல்ல அவர் பார்த்த கங்காதேவி வந்து அவர்கிட்ட காட்சி அளிக்க, அப்பா, இந்த கங்கை நீரில் பாவம் செஞ்சவங்க மட்டும்தான் வந்து குளிக்கிறாங்கன்னு கிடையாது, உங்களை மாதிரி புண்ணியங்க செஞ்சவங்களும் நிறைய பேர் குளிக்கிறாங்க, அதனால் அந்த புண்ணிய பதிவு அந்த பாவப்பதிவு கரைஞ்சிடும், மீண்டும் அந்த நீர் நல்ல நீராக தான் கடலில் போய் கலக்குது, அதனால் புண்ணியம் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதனால் உங்கள் புண்ணியத்தினால மற்றவர்களுடைய பதிவுகள் கரையுமே தவிர அந்த பதிவுகள் உனக்கு வராதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் பாருங்கள், புண்ணியம் பாவம் என்பது ரீசைக்கிளிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம பாவப்பதிவுகளே இல்லாமல் புண்ணிய பதிவுகளை நோக்கி நமக்கு உள்ள கடமையை சமுதாயத்திற்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் செய்தால் நம்மக்கிட்ட பாவம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கங்கை நதியில் உள்ள அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் கங்கை நதியில் இறங்கி நீராடிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முனிவரும் குளிச்சுட்டு போயிடுறாரு.